வெல்கம் டு நம்ம ஊர் சேனல். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஆக்சிஸ் பேங்க்கில் இப்போ வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சிஸ் பேங்க்கில் வந்திருக்கக்கூடிய வேலைக்கு பார்த்தீங்கன்னா 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ ஆர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 3728 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சேலரி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,700லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு, போஸ்டிங் ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேலரி லெவல் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் அலோவன்ஸும் இருக்குதா சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஆன்லைன்லேயே மொபைல் ஆர் லேப்டாப்பில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் சொல்லிட்டு எதுவும் இல்லைன்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸும் எதுவும் இல்லைன்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 60 வரைக்கும் அப்ளை பண்ணலாமோ. தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆக்சிஸ் பேங்கோட கேரியர் பேஜ். ஜாப்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் இதில் தான் கொடுப்பாங்க. மொத்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 3729 ஜாப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் உங்கள் சிட்டிஸ் என்னவோ அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணியும் பார்த்துக்கலாம். இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இல்லை மேனேஜராகவோ இருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அதுக்கு அப்படி கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸுக்கும் ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஜாப் வேக்கண்ட் இருக்கிறத பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன்அப் பண்ணிவிட்ட பிறகு உங்களோட நம்பர் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே அப்லோட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா புதுசாக இதில் வேறு எதனா ஜாப் ஆட் பண்ணுறாங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, டுடே நம்ம பார்த்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.